மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று கட்சியை காட்டிக் கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் மீது பொய் வழக்கு போட்டு வரும் மத்திய அரசை கண்டித்து மதுரை திருநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சில் சம்பத், பிரதமர் மோடியை சந்தித்த பிறகே டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீஸ் புதிய புகார் கூறியதாக குற்றம் சாட்டினார். தினகரன் ஜாமீனில் வெளிவரக்கூடாது என்பதற்காகவே ஓபிஎஸ் செயல்பட்டு வருகிறார் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். கூடாதென்று மோடியினுடைய காலடியில் விழுந்து கிடந்து அதை கேட்கத்தான் நேற்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். ஓபிஎஸ் மோடியை சந்தித்த அடுத்த நிமிடத்தில் தினகரன் மீது ஒரு வழக்கு பதிந்திருக்கிறது என்றால் இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்பதும் இந்த சதியிலே பன்னீர்செல்வம் பலியாகிவிட்டான் என்பதும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. தொடர்ந்து பேசிய அதிமுக கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி, சசிகலா தான் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று கூறினார். ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் உரிய அனுமதி பெற்று விரைவில் வெளியிடப்படும் என்றும் புகழேந்தி கூறினார். தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள்தான் என்பதிலே எந்தவித கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. இந்த கழகத்தையும் இந்த கட்சியையும் ஆட்சியையும் நன்றாக நடத்தி செல்லுங்கள் என்று நேற்றைய தினம் சந்தித்தவர்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்களிடத்திலிருந்து அறிக்கை வர இருக்கிறது. ஆகவே அது உங்களுக்கு தரப்படும்.